அந்த தீர்த்தத்தில் தான் கலசம் வச்சு இவ்வளவு ஆகாரம் பண்ணி நம்ம புண்ணிய காரியம் சுபகாரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தீர்த்தத்துற மகிமை நமக்கு தானே தெரியுது, இந்த ஆறறிவு உள்ள ஜீவன்களுக்கு தானே தெரியுது. நரி நாய்க்கு பன்னிக்கு தெரியுதா? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், அதிலே போய் மலம் கழிக்கும், அதிலே போய் குடிக்கும், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தானே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி புண்ணிய தீர்த்தம் புனித தீர்த்தம்னு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, இதுதான் நம்முடைய மனித பிறவியின் பயனான ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு செயல்படுகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இந்த விஜயதசமி தினத்திலே நாம் எல்லாம் நமக்கே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பிறவி முடிகிறது. பிறவி முடிகிறதுனா அடுத்து என்ன, அடுத்த பிறவி ஒன்று இருக்கே அப்படின்ற ஒரு அறிவு இந்த மனித பிறவி மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், புண்ணிய காரியங்கள், தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே நாம் பிறவியை முடித்துக்கொண்டு மற்றொரு பிறவி நல்ல பிறவியாக அமைய வேண்டும் என்ற அந்த அருளை வேண்டுவதுதான் நம்ம வேலையே.